மைலோ ஸ்பெஷல் தானா டீ மைலோ பார்க்க ஆசையாக கிடக்கு. சரியா வைக்க போறீங்களா டீ குடிக்க? அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களோட கேஜி, இது எஸ்கே தமிழ். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு கண்ணு சஷ்டி விரதம் முடித்து சூரசம்காரம் என்ன எங்களோட எடுமாங்கோயில் எங்களோட கோயிலில் தான் சூரசங்காரம் நடக்க போகுது. அதை தான் நாங்கள் இன்றைக்கு காட்ட போகிறோம். இந்த முறை நாங்கள் நல்லூருக்கு வேறு கோயில்களுக்கு போகல, கனகாலம் எங்களோட கோயில் காட்டையில் தானே. அப்போ எங்களோட கோயிலை இன்றைக்கு காட்ட போகிறோம். எப்படி என்னென்ன எல்லாம் நடக்க போகுதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எங்களோட தேத்தண்ணிக்காக பால் வந்து பால், அதாவது சூரியன் போருக்கு முன்னிட்டு நாங்கள் டீ கொடுக்குறது வளமையாக வருஷம் வருஷம் மழை தானே, அப்போ டீ கொடுக்குறோம் நாங்கள். அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இது ஃபுல்லாகவே பால்லாம். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கு டீக்கு. இப்படிங்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் பிறக்க காய்ச்சி சூரனை பார்க்க இப்படி லைனில் நிற்கிறேன் பாருங்க வீரர்கள். இவ்வளோ ஆட்டமும் உங்களை கட்டில தான் இருக்கு. நல்ல என்னய்யா ஏன்னா உங்களோட கட்டை பார்க்கவே ஒரு லைன் நிற்கிது போல வையடா. தேயிலை எத்தனை கிலோட தேயிலை? 2.5 கிலோ. 2.5 கிலோ தேயிலை. சீனி ஆறு பறக்க பால் 20 லிட்டர். 29 பால் விட்டு தான் சீனி இறக்கணுமா? இல்லை, நான் தண்ணி கொதிக்கும் வரை நிற்க நேரம் இல்லை. அப்போ பாலால் கொதிச்ச பாலால் கரைச்சி விடும். எல்லாம் உண்டா தானே போகுதானே. நல்லா அடித்து கிடையுங்க. கடிக்கு தண்ணி தண்ணியெல்லாம் கடிக்க தண்ணி மாதிரி தான் போகும். மா இஞ்சால என்ன மாடா இது? லஸ்ப்ரே. அதை அடிச்சு கலாக்கு ஒரு இதுக்கு மா இங்கே பாலுக்கு சீனி போட்டு வச்சிருக்கு. அப்படியே இஞ்சால தேயிலை சாயம். டீக்கான அலுவல்கள் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் வேகமாக நடக்குது. சூரன் வெளியில் வரப்போகுது. சுடுதண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. அப்படியே நெஸ்ட் அமௌண்ட் அடித்த மாவை அப்படியே ஆவி பொங்க மைலோ ஸ்பெஷல் தானா டீ மைலோ பார்க்க ஆசையாக கிடக்கு. இது கரெக்ட் முதல் ஒரு பால் இறக்கும். அப்படியே பசும் பால். அப்படியே மைலோ கரைச்ச
ஆவி பறக்க நிற்கவே இல்லாட கண்ணெல்லாம் தூக்கியாச்சு. நீ இப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு சாதாரணமாக சும்மா சுற்றி வந்த பிறகு தான் விளையாட்டுகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகள் இருக்கும், சூரிய ஆட்டங்கள் இருக்கும். எங்களோட கோயிலில் எப்படி ஆட்டுறன்றது தான் நாங்கள் இன்றைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதம். முருகனை பாருங்க, இன்னொரு அழகான தோட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறாருண்டு ஆறுமுகன். சூரன் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு தலை விழுத்திட்டு வந்து இப்போ மற்ற தலை, அதாவது யானை முகத்தோடு நிற்கிறார். வெளிக்கிற போகிறார். இப்போ பிளான் பண்ணினோம் என்ன மாதிரி கொண்டு என்ன மாதிரி சூரனை சரி முருகனோட சண்டை பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானிங் நடக்குது. நீ பிளானிங் முடிய இங்கேருந்து அங்கே போய் அந்த பிளானில் சண்டை பிடிக்கணும் முருகனோட. நிறைய விதங்கள் இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். ஒட்ட பக்கத்தால் தூக்கி ஒட்ட பக்கத்தால் சரிச்சு கொண்டு போயிடும். சூரன் தலை விழுந்துட்டுது. பார்த்தீங்க சொன்னால் டீ ஆற்றினதெல்லாம் கொடுக்க துவங்கிட்டோம்னா மக்கள் டீ குடிச்சு கொண்டு இருக்கணும். பக்தர்கள் எல்லாம் டீ குடிச்சு கொண்டு இருக்கணும். என்ன மாதிரி டீ ஓகேயா? என்ன மாதிரி சொல்லுங்கய்யா? டீ ஓகேயா? டீ ஓகேயா? டீ ஓகேயா? கப்பதான் கப்பதான் என்ன கப்பு இல்லையன்றீங்க? எடுத்து கப்பு அங்கே குடிக்கணுமா? என்ன மாதிரி லோன் டீ ஓகேயா? குடிச்சு பார்த்தீங்களா? குடிச்சு பார்த்து சொல்லுங்க. ஓகே, டீ குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்குடா, உண்மையாக டீ நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. என்ன ஆட்டம் நீங்கள் கதைக்கிற விளங்காத மைக் இல்லை, வாங்க வீடியோட உள்ள கொண்டு தான். என்ன மாதிரி இருக்குன்னு குடிச்சு சொல்லுங்க. சரியா வைக்க போறீங்களா டீ குடிக்க? என்னடா இருக்கு? என்ன போட்ட நீ உள்ள? ஏலக்கா நடிப்போ சொல்ல ஏலக்கா டீ குடிச்சு பார்த்தேன். குடிச்சு பார்த்த இவர் தான் மேய்க்கிறா, யசிகரா அங்கால நிற்கிறேன்.
எல்லா பொடியும் நாங்கள் வேர்த்து போயிருக்கோம். அது சாதாரணமாக தூக்கி சும்மா தூக்கி கொண்டு போய் வரதில்லை தானே. தூக்கி கடுமையாக ஆட்ட வேணுமோட ஒவ்வொரு ஒவ்வொரு மாடலில் தூக்கணும். ஒரே மாடல்லையும் தூக்கி இல்லாது தூக்கி ஆட்டணும் கொள்ளணும். அதால் களைச்சி போகணும். கால் கையெல்லாம் செம்மையாக உள்ளாயிடும். சாமி தூக்கலையே 2 பேரும். சாமி தூக்கலையோ? எங்க அவர் எந்த ஸ்டூடெண்ட் இவர்? சாமி இப்ப முன் வீதிக்கு வந்துட்டு தண்ணீர் தேநீர் கொடுத்தினம். சக்தியும் தூக்க புரண்டவர் எங்க காணையில. சக்தி தூக்கல, பின்னுக்கு வார சக்தி தூக்கலையே, அதால தூக்கலையோ. மலையாவும் சக்தி அதுதான் கொடுத்தவர் முதல். முடிஞ்சு